Very good students. நம்ம previous classல என்ன பார்த்திருக்கோம்னா exercise 6.1ல 10th sum வரை பார்த்தோம். இந்த classல 11th sum. Here particle acted on by constant forces. Two forces கொடுத்தாங்க. Is the displaced from the point. அதாவது first point to another point. How to find the total work done by the forces. Total work done கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? Work done. First work done தான் என்னன்னு பார்ப்போம். Work done தான் ஃபார்முலா. என்னது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி போறோம்? work done. work done க்கான ஃபார்முலா என்னன்னா W is equal to F vector dot D vector. W is equal to F vector dot D vector. The F vector dot D vector. அப்ப W means work done. W is equal to F vector dot D vector. அப்ப என்ன சார் அப்படினா any object ஒரு object எடுத்துக்கிறேன். any object இருந்தா அந்த object வந்து initial point fix பண்ணி வச்சிருக்கேன். fix பண்ணி வச்சிட்டு any force கொடுத்து நம்ம மூவ் பண்றோம். அப்ப என்னது இது force. இந்த force கொடுத்து மூவ் பண்றோம். அப்ப மூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கு இனிஷியல் பாயிண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த force கொடுத்து மூவ் பண்ணும்போது இங்க என்னது மூவ் ஆகுது. மூவ் ஆகி வந்து ஃபைனலா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸரா நிக்குது. அப்ப இங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா force கொடுத்து மூவ் பண்றோம். மூவ் பண்ணும்போது என்னது இங்க இருந்து இந்த பாயிண்ட் என்னது அப்படியே இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி இது இனிஷியல் பாயிண்ட். இது ஃபைனல் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு இந்த given sumல என்னன்னா இந்த given sumல கொடுத்திருக்கிறது force. D means displacement. Displacementனா ஒண்ணு இல்ல. இது கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் நம்ம OA ன்னு எடுத்துக்கோ. இது என்னது OB ன்னு எடுத்துக்கோ. அப்ப displacement D vector is equal to AB vector. AB vector பொசிஷன் என்னது OB vector minus OA vector. இதுல சப்ஸ்டிட் பண்ணப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் OA வெக்டர், another பாயிண்ட் OB வெக்டர். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கு? D is equal to AB வெக்டர். AB வெக்டர் is equal to OB வெக்டர் minus OA வெக்டர். இதுல சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு D ங்கற வேல்யூ கிடைச்சிடும். அவங்க ஆல்ரெடி இந்த ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு work done கிடைச்சிடும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா work done கண்டுபிடிக்க போறோம். work done க்கான ஃபார்முலா என்னது? W is equal to F vector dot D vector. அப்ப கொடுத்திருக்க given என்ன கொடுத்தாங்க? கொடுத்திருக்க சம்ல given என்ன கொடுத்தாங்க? given வந்து forces. அப்ப first force நம்ம வந்து ஒட்டனுக்கான ஃபார்முலா என்னது? first கொடுத்திருக்க force F1 எடுத்துங்க. F1 vector is equal to என்ன வெக்டர் எடுத்துங்க? 8I vector plus 2J vector minus 6K vector. first force. அடுத்த forces என்னது? F2 கொடுத்திருக்காங்க. F2 என்ன கொடுத்திருக்காங்க? F2 is equal to 6I vector plus 2J vector minus 2K vector. இது F2. ரெண்டு forces கொடுத்திருக்காங்க. ரெண்டு forcing நான் சிங்கிள் force ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் வேற என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் OA, செகண்ட் பாயிண்ட் OB. அப்ப இந்த பாயிண்ட் நான் வெக்டரா மாத்திக்கிறேன். அப்ப OA vector is equal to ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 1, 2, 3 ங்கற பாயிண்ட் வெக்டரா மாத்திக்கிறேன். அப்ப I vector 2J vector 3K vector. அப்ப கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் OA. another one செகண்ட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க OB. செகண்ட் பாயிண்ட் நான் OB ன்னு மாத்துறேன். செகண்ட் பாயிண்ட் என்னது 5, 4, 1. அப்ப OB என்னது 5I vector 4J vector plus K vector. அப்ப என்னது கொடுத்திருக்க இத given கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? ரெண்டு ஃபோர்सेस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கிறேன். another ஃபோர்ஸ் F2 எடுத்துக்கிறேன். ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் மூவிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன OA வெக்டரா மாத்திக்கிறேன். another பாயிண்ட் OB வெக்டரா மாத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு work done ஃபார்முலா என்னது? work done ஃபார்முலா என்னது? W is equal to F vector dot D vector. First how to find force? Force எப்படி கண்டுபிடிக்கிறது? Force is equal to F1 plus F2. எதனால சார் F1 plus F2 னா இங்க ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி சிங்கிள் ஃபோர்ஸா மாத்திக்கிறேன். அப்ப சிங்கிள் ஃபோர்ஸா மாத்தாம ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் F1 என்ன கொடுத்தாங்க? 8I vector plus 2J vector minus 6K vector. இது F1. F2 என்ன கொடுத்தாங்க? F2 is equal to 6I vector plus 2J vector minus 2K vector. சரிங்களா? F1 plus F2 ரெண்டே ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா உங்களுக்கு F கிடைச்சிடும். என்னது? ஃபோர்ஸ்.
என்னது 8i வெக்டர் 6i வெக்டர். அப்ப i பிளஸ் பண்ணா என்ன வரும்? 8 plus 6 14i வெக்டர். நெக்ஸ்ட் 2j அப்ப என்ன வரும்? 4j வெக்டர். நெக்ஸ்ட் 6k minus 6k minus 2k அப்ப என்ன வரும்? minus 8k வெக்டர். அப்போ உனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். d வெக்டர் = என்னது? ab வெக்டர் ஃபார்முலா என்னது? OB பொசிஷன் வெக்டர் சொல்லி ஆல்ரெடி என்னது? OP வெக்டர் மைனஸ் OA வெக்டர். நம்ம ஆல்ரெடி OA வெக்டர் தெரியும், OP வெக்டர் தெரியும். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண. அப்ப d வெக்டர் = OP வெக்டர் என்னது? 5i plus 4j plus k வெக்டர். இது என்னது? OP வெக்டர் மைனஸ் OA வெக்டர் ஃபார்முலா தெரியும். OA வெக்டர் ஃபார்முலா என்னது? i வெக்டர் 2j வெக்டர் plus 3k வெக்டர். சரியா? ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர். அப்ப d வெக்டர் = 5i வெக்டர். இந்த மைனஸ் கொண்டு ஈச் டேர்ம் மல்டிபிள் -i வெக்டர். 5i - i அப்ப என்னது? 4i வெக்டர். நெக்ஸ்ட் 4j வெக்டர். இந்த மைனஸ் கொண்டு -2j. அப்ப 4j - 2j = 2j வெக்டர். நெக்ஸ்ட் இங்க k இந்த மைனஸ் கொண்டு -3k. அப்ப k - 3k ஆயிடும் -2k வெக்டர். அப்ப என்ன கிடைச்சது? d கண்டுபிடிச்சோம். அப்ப ஒட்டன் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட். ஒட்டன் ஃபார்முலா என்னது? ஒட்டன் ஃபார்முலா தெரியும் என்னது? ஒட்டன் ஃபார்முலா என்னது? w = f வெக்டர் டாட் d வெக்டர். அப்ப f வெக்டர் நமக்கு என்ன தெரியும்? f வெக்டர் மீன்ஸ் ஆல்ரெடி 14i வெக்டர் plus 4j வெக்டர் minus 8k வெக்டர். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணு. என்னது? 14i வெக்டர் plus 4j வெக்டர் minus 8k வெக்டர். என்னது? this is என்னது? force dot. next d means என்னது? displacement. ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். 4i வெக்டர் plus 2j வெக்டர் minus 2k வெக்டர். அப்ப ஒட்டன்கான ஃபார்முலா என்னது? w என்னது? f வெக்டர் டாட் d வெக்டர். f வெக்டர் மீன்ஸ் என்னது? ஃபோர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் d வெக்டர் மீன்ஸ் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிருக்கேன். டாட் ப்ராடக்ட் என்னது? i வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணனும். j வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணனும். அடுத்து k வெக்டரையும் டாட் ப்ராடக்ட். அப்ப டாட் ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்ப இங்க இருக்கு i யோட கோஎஃபிஷியன்ட் 14 இன்டு இங்க இருக்கு 4. அப்ப 14 இன்டு 4. அப்ப 14 இன்டு 4 என்ன வரும்? 4 இன்டு 14. அப்ப என்ன மல்டி பண்ணலாமா? 4 இன்டு 14 என்ன வரும்? அப்ப என்னது? 4 இன்டு 14. அப்ப இங்க மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சைன போடுறோம். இங்க என்ன இருக்கு? 14i வெக்டர் இங்க பிளஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4i இங்க பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு பிளஸ். சரிங்களா? அப்ப என்ன வரும்? 14 into 4 என்ன வரும்? 14 into 1 14 சார் 14 2 14 சார் 28 3 14 சார் என்ன வரும்? 28 30 42. அப்ப என்ன வரும்? 42 into 42 46 and 56. அப்ப 56. நெக்ஸ்ட் j யோட கோஎஃபிஷியன்ட் 4 இங்க 2. அப்ப 4 2s are 8. நெக்ஸ்ட் இங்க பாருங்க k யோட பொசிஷன் -8 இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப 2 8s are 16. அப்ப இத ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும். ஆட் பண்ணா 56 into 8 56 plus 8. அப்ப 56 plus 8 என்னது? 64 plus 16 என்ன வரும்? 64 74 என்ன வரும்? 80. சரியா? அப்ப ஒட்டன் என்ன வருது? w = 80. இப்ப இந்த சம பொறுத்தவரையும் நம்ம ஒட்டன் என்னது? பிசிக்கல் குவாண்டிட்டி யூஸ் பண்றதுனால யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்ப இது 80 யூனிட்ஸ். சரிங்களா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? சம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னது? ரெண்டு ஃபோர்சஸ் கொடுத்திருக்காங்க. given data. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 another ஃபோர்ஸ் F2. ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து another பாயிண்ட் மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் OA வெக்டர் எடுங்க, செகண்ட் பாயிண்ட் OB வெக்டர் எடுங்க. இந்த two forces and given two point இதுல என்ன find the ஒட்டன் கண்டிஷன். ஒட்டன் ஃபார்முலா வந்து w f vector dot d vector. அப்ப f vector எப்படி கண்டுபிடிக்கிறா? two force ஆட் பண்ணி சிங்கிள் ஃபோர்ஸா மாத்திக்கிறேன். அப்ப f1 plus f2 f ங்கற ஃபோர்ஸ் கிடைச்சு.
நெக்ஸ்ட் டி எப்படி கண்டுபிடிக்கிறது? டி க்கு ஃபார்முலா சொல்றீங்க. d is equal to ab வெக்டர். நம்ம ஆல்ரெடி 11th ல பார்த்திருக்கோம். பொசிஷன் வெக்டர் ab எப்படினா op minus oa. அப்ப op வெக்டர் நமக்கு தெரியும். oa வெக்டர் ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா d ங்கற வேல்யூ கிடைச்சு. அப்ப ஒற்றைக்கான ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றோம். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா டாட் ப்ராடக்ட்னா என்ன ஆகும்? ஐயும் மல்டிபிள் பண்ணனும், ஜேயும் மல்டிபிள் பண்ணனும், கேயும் மல்டிபிள். நார்மல் வெக்டர் மெத்தட் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். நார்மல் மல்டிபிள் சேஞ்ச் இருக்கு. சரியா? இத டாட் ப்ராடக்ட் பண்ணா உனக்கு என்ன வந்து 80 வரும். சரியா? ஒட்டன்னா நம்ம என்ன எழுதணும்? யூனிட் கம்ப தெளிவா எழுதணும். சரியா? அப்ப 80 யூனிட்ஸ். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் 12th சம் என்ன பண்றாங்க? நான் given data கொடுத்திருக்கேன். நீ சம பாத்துக்கோ. 12th sum force the magnets. force of the magnets என்னது? two magnets கொடுத்தாங்க. magnets என்னது? 5 root and 10 root and directions கொடுத்தாங்க. ரெண்டு டைரக்ஷன் கொடுத்தாங்க. இந்த magnetic directions யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? force கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் displacement position vector கொடுத்தாங்க. first position vector OA, another position vector OB. அப்ப இந்த OA OB ல இருந்து displacement D கண்டுபிடிக்கணும். displacement vector D is equal to என்ன ஃபார்முலா? AB vector. அப்ப பொசிஷன் வெக்டர் ஃபார்முலா AB vector is equal to OB vector minus OA vector. OB vector minus OA vector. அப்ப OB vector என்ன தெரியும் நமக்கு? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. OB vector is equal to 6i vector j vector minus 3k vector. இது என்னது? OB minus OA vector என்ன சொல்றாங்க? 4i vector minus 3j vector minus 2k vector. It is என்னது? OA. அப்ப OB வெக்டரையும் OA வெக்டரையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் 4i வெக்டர் மைனஸ் 6i வெக்டர் மைனஸ் 4i வெக்டர் என்ன வரும்? 2i வெக்டர். நெக்ஸ்ட் பிளஸ் j வெக்டர் மைனஸ் 3j மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்? 4j வெக்டர். நெக்ஸ்ட் மைனஸ் 3k இந்த மைனஸ் ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன வரும்? மைனஸ் பிளஸ் ஆயிட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் k வெக்டர். திஸ் இஸ் d வெக்டர். டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம d கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு டைரக்டா ஃபோர்ஸ் கொடுத்துட்டா நீ F ன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க மேக்னெட்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு மேக்னெட் ரெண்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்தா ரெண்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் F1 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படினா மேக்னெட் என்னது? 5√2 இன்டு என்னது? ஃபார்முலா டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம வெக்டரா கன்வெர்ட் பண்ணா a கேப். நான் என்னது? a கேப். அப்ப இது என்னமா? அடுத்து force 2 என்ன பண்ணாங்க? F2 force 2 is equal to 10√2 a cap. அப்ப force 1 என்ன மாத்துங்க? 10 வந்து 5√2 a cap எப்படி எழுதலாம்? லாஸ்ட் இயர் படிச்சது a cap ஃபார்முலா இது. a cap is equal to என்ன ஃபார்முலா? a vector divided by modulus of a vector. அதான் ஃபார்முலா என்னது? a cap is equal to என்னது? a vector divided by modulus of a vector. அப்ப a vector என்னது? டைரக்ஷன்ஸ். இத a ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் நான் a எடுத்துக்கிறேன். இத another அப்ப இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப F1 is equal to force 1 is equal to 5√2 a vector வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து 3i vector plus 4j vector plus 5k vector. இது என்னது? a vector divided by இந்த a vector க்கு மாடுலஸ் இருக்கு. அப்ப மாடுலஸ்னா ஆல்ரெடி 11th லே படிச்சிரோம். அப்ப மாடுலஸ் நம்ம டேட்டா ரூட் எடுத்துறோம். மாடுலஸ் என்னது? ரூட் எடுக்கலாம். நம்ம ரூட் எடுங்கப்பா. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப உனக்கு என்ன வருது? அப்ப F1 is equal to 5√2 என்ன வருது? 3i vector plus 4j vector plus 5k vector. சரியா? அப்ப டிவைட் பை ஆட் பண்ணா வரும் √50. √50 எப்படி எழுதலாம்? √50 is equal to 2 into 5 எழுதலாமா? √50 is equal to 5 into √50 எழுதலாம் 2 into 25. அப்ப 5 √1 எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதலாம்? இத 9 plus 16 plus 25 எழுதலாம். √50 என்னது? 2 into 25 எடுத்தா 5 என்னது? 5√2 எழுதலாம். இந்த 5√2 இந்த 5√2 கேன்சல் ஆச்சு. அப்ப ஃபோர்ஸ் 1 F1 என்ன கிடைக்குது? F1 is equal to 3i vector plus 4j vector plus 5k vector. F1 கண்டுபிடிச்சோம்.
நெக்ஸ்ட் அதே போல F2 கண்டுபிடிக்கணும். F2 கண்டுபிடிக்கிறது இதே ஃபார்முலா. அப்ப F2 கண்டுபிடிக்கிறது F2 என்னது? F2 is equal to என்ன ஃபார்முலா? 10√2. இது மேக்னிட்யூட். and அடுத்த டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷன் என்ன? செகண்ட் டைரக்ஷன் 10I வெக்டர் plus 6k வெக்டர் minus 8k வெக்டர். இது another direction. டிவைடட் பை இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தா ஃபார்முலா இதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்ப 10 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 100. 6 ஸ்கொயர் பண்ணா 36, 8 ஸ்கொயர் பண்ணா 64. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படினா 10√2